திருவாரூர் அருகே கோயிலை இடிப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயிலை இடிக்க வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், கள விவரம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி தட மாநில நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில நெடுஞ்சாலை சாலை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையின் நன்னில மட்டத்தில் உட்பட்ட முடிகொண்டான் பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்து இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான பெரிய பிடாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக விளங்கி வருகிறது. இந்த பெரிய பிடாரியம்மன் கோவில் சாலை பணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அகற்றுவதற்கு வந்தனர். அப்போது கோவிலை இடிக்க வந்த ஜேசிபி வாகனத்தை பொதுமக்கள் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு விரட்டி அடித்தனர். மேலும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரோடு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டுகள் பழமையான பெரிய பிடாரியம்மன் கோவிலை இடிக்க வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.